இன்றைக்கி மோர் குழம்பும் பாவக்காய் ஃப்ரையும் பார்க்கலாங்க. அதுக்கு கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், பூசணிக்காய், வாழைக்காய்லாம் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் காய்கறிலாம் சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தயிர் ஊற்றி பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்சு அதை ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இந்த மோர் கூட சேர்த்து கலக்கி வச்சிடலாம். இப்போ காய் வெந்துருச்சு. வெந்த காய்களையும் அதில் சேர்த்துடலாம். காய் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாங்க, இல்லைனா மோர் கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். காய் வேக வச்சு தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். இதில் குழம்ப ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதுங்க, அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. கல் உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பாவக்காய் நல்லா ரவுண்டாக தின்னாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். சால்ட்டு சேர்க்கும் போது சீக்கிரம் வதங்கி வந்துடும். மோர் குழம்புக்கு இந்த பாவக்காய் ஃப்ரை ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் மஞ்சத்தூளும் சாம்பார் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்கள் வரமிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டா பாவக்காய் நல்லா சுருள வதங்கி வந்துடும். பாவக்காய் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.